அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 20 பைசா அங்கே பார்ப்போம். 1968 69 அதில் வேறு மின்ட்டு ஹைதராபாத் மும்பை. 69லேயே காந்தி படம் போட்ட ஒரு கமாமரேட்டிவ் அது மும்பை. முன்ன போட்ட ரேட்டு 50 ரூபாயில் இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க. இது 69, அதுக்கடுத்து 68 69 கொல்கட்டாவிலே காந்தியில் 2 மின்ட்டு. அதுக்கடுத்து 1970 ஹைதராபாத்து மும்பை கொல்கட்டா 3 மின்ட்டு. அந்த 70லே ஒரு சன் லோட்டஸ் ஒரு கமாமரேட்டிவ் காயின் மும்பை மின்ட்டு. அது 71ல் ஸ்கேர் காயின் அது மும்பை. அதுக்கடுத்து இடையில காயின் கிடையாது, 20 பைசா காயின் கிடையாது. இந்த நாணயங்களே தான் அந்த காலங்களில் ரொட்டேஷனாகி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 82 ஹைதராபாத்து, 82 மும்பை, 82 மும்பையிலேயே வித்தவுட் மின்ட்டு இருக்காது. ஆனால் மும்பை தான், கல்கட்டா கிடையாது. அதான் ரொம்ப ரேர். ஒரு காயின் கிடைக்கிறதே பெரிய ஆச்சரியம். 350 ரூபா அதனோட ரேட்டு. அது 83லேயே ஹைதராபாத்து, 83ல் கொல்கட்டா. காயின் இதெல்லாம் யூஎன்சி காயின். 84ல் ஹைதராபாத்து, 84ல் மும்பை, 84ல் கொல்கட்டா, 85ல் ஹைதராபாத்து, 85ல் மும்பை, 85ல் கொல்கட்டா, 86ல் ஹைதராபாத்து, 86 மும்பை, 86 கொல்கட்டா, 87 ஹைதராபாத்து, 87 கொல்கட்டா, 88 ஹைதராபாத்து, 88 மும்பை, 88 கொல்கட்டா, 89 ஹைதராபாத்து, 89 கொல்கட்டா. காயின் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. 90 ஹைதராபாத்து ஸ்கேர் காயின், 90 கொல்கட்டா, 91 ஹைதராபாத்து, 91 கொல்கட்டா, 92 ஹைதராபாத்து 1 மின்ட்டு தான். 93ல் வந்து காயின் இஷ்யூ ஆகலை. அதுக்கடுத்து 94, இப்போ 95ல் இஷ்யூ ஆகலை. நான் 96 உண்டு. இப்போ தான் ஒரு காயின் கிடச்சிருக்கு. ஒரு காயின் 700 ரூபா ஒரு காயின். இந்த இருக்கு பாருங்க, காயின் யூஎன்சி காயின். 1996 ஹைதராபாத்து ஒரு காயின் 700 ருபீஸ் ஒரே ஒத்த காயின். 1 மின்ட்டு தான். இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது 77, அது ரேரு. அது 3000 4000க்கு போயிடுச்சு ரேட்டு. இந்த செட்டில் தான் கடைசி காயினை வைக்கேன். இது இப்போ தான் கிடச்சிச்சு. ஒரு செட்டு வந்திருக்கு. வந்ததில் கடைசி காயின் எடுத்து இதில் சேர்த்து வைக்கேன். அது வந்த செட்டுலையுமே 97 கிடையாது. டோட்டல் ஒரு 38 நாணயம் இருக்குது. எல்லா மின்ட்டு இருக்கும், எல்லா நாணயங்களும் இருக்கும், எல்லா வருடங்களும் இருக்கும். அற்புதமான ஒரு 20 பைசா செட்டு. வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. இது நீங்கள் வாங்கணும்னா இதனோட ரேட்டு வந்து 8000 ரூபாய்க்கு மேலே ஆகும். நம்ம 4000 ரூபாய்க்கு கீழே தருவோம். பாதி விலைக்கும் கம்மியாக தருவோம். வாங்க, வேணும்னா எனக்கு பதிவுக்கு வாங்க. ஒரு 2 5 ரூபா காயின் கிடச்சிச்சு. இது ஒரு 5 ரூபா நாணயம், இது ஒரு 5 ரூபா நாணயம். கொஞ்சம் ரிம்மு விலை இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பாரத் இந்தியா, இதுவும் பாரத் இந்தியா தான். சிங்கத்தோட ஸ்டைலையும் பார்த்துக்கோங்க. சத்தியமேவ ஜெயதே, இதுவும் சத்தியமேவ ஜெயதே தான். சிங்கத்தோட உயரம், தடிமன், பருமன்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஒரே ரவுண்ட் ஷேப் தான். இதையும் ஒன்றா வச்சால், இது கொஞ்சம் ரிம்மு விலை இருக்குல்ல, அப்படி இருந்தாலும் சேஃப் ரெண்டும் ஒரே சேஃப் தான். இந்த வச்சு காமிக்கிறேன், தெரியுதா? ஒரே தடிமன், ஒரே சேஃபு சுற்றி. எங்கிட்டுமே வித்தியாசம் ஒன்று பெருசாவோ ஒன்று சிறுசாவோ கிடையாது. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இந்த 5 ரூபா காயின் இருக்கு, அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. பெருசு சிறுசு கிடையாது, ரெண்டுமே சரியாக இருக்கும். மாற்றங்கள்லாம் இருக்காது. ஏன்னா கையில் வந்து அந்த தெளிவாக வைக்க தெரியலையே தவிர நான் வச்சு பார்த்துட்டேன் ஏற்கனவே. இப்போ கீழே வச்சுருக்கோமா இப்படி. தெரியுது, 2 ரிம்மும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த நாணயம் வித்தியாசம் இருக்காது. ஆனால்
ஆனால்னா என்ன சார் திடீர்னு ஆனாலுங்கிறாரு அப்படின்னா, இது வந்து 2021 5 ரூபா, இது வந்து 2019 10 ரூபா. 10 ரூபா காயின் அனைத்துமே பயோமெட்டல், பை மெட்டல், பயோமெட்டல் கிடையாது, பை மெட்டல். 5 ரூபா மிஷினில் கொடுத்து அப்படியே 10 ரூபாய் அடிச்சிட்டாங்க. இந்த மலைத்துளி வந்து இது 8 மலைத்துளி இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் 8 மலைத்துளி இருக்கும். ரெண்டும் ஒரே எடை, ஒரே டயாமீட்ரு, ஒரே திக்னஸ்ஸு, ஒரே மெட்டல். இந்த 8 புள்ளிக்கு அடுத்து இதில் 10 ரூபாய்னு எழுதிருக்கு, 10 rupeesனு எழுதிருக்கு, 10ன்னு போட்டிருக்கும். இதில் 5 ரூபாய்னு எழுதிருக்கும், 5 rupees எழுதிருக்கும், 5ன்னு போட்டிருக்கும். இதுதான் ஒரு மெட்டல், ஒன் மெட்டல். இது அதர் மெட்டல் கிடையாது, ஓஎம்எஸ் கிடையாது. அதர் மெட்டல் ஸ்ட்ரைக்னு சொல்லக்கூடிய ஓஎம்எஸ் கிடையாது. 5 ரூபா காயினில் வந்து 10 ரூபா காயின் அடிச்சிருக்காங்க. இது கோடியில் ஒரு காயின் கிடைக்கும், கோடி காயின் எடுத்தால் ஒரு காயின் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைக்கிறது பெரிய பெரிய அபூர்வமான விஷயம். பை மெட்டலில் ரெண்டும் சேர்ந்து ஒரே மெட்டலை வெளியிட்டாலும் நடுவில் ரவுண்ட் இருக்கும் 10 ரூபா காயினில். எக்ஸாம்பிள் காட்டுதேன். இது நல்ல வேலை பக்கத்தில் கிடச்சி, மலைத்துளியை கிடச்சிருச்சு. நடுவில் ஒயிட் இருக்குது, ஒயிட் காப்பர் மெட்டல். இது வெளியில் இருக்கிறது எல்லோ, உள்ளே இருக்கிறது ஒயிட்டு. இது பை மெட்டல், 2 மெட்டல் கலந்தது. இந்த ரவுண்டே கிடையாது இதில், இந்த 10 ரூபா காயினில் அந்த ரவுண்டே கிடையாது. உள்ள ரவுண்டாக மெட்டல் மட்டும் மாற்றம் இல்லை, பிரிண்டு அச்சு எல்லாமே பக்காவாக யூஎன்சி, அதாவது 5 rupees காயினு. ஆனால் அந்த 10 அந்த சிம்பிள் எல்லாமே மாறி இருக்கு பாருங்க. இதுலேயே இது மாறி இருக்குது. ஆனால் இந்த பிரிண்டும் இந்த பிரிண்டும் ஒன்று. ஆனால் இந்த நாணயத்தின டயாமீட்டர் வேறு. இது வந்து கொஞ்சம் பெரிய நாணயம். இந்த 10 ரூபாய்க்கு உள்ளே இந்த 5 ரூபா காயின் வந்து அடங்கிடும். வெளியில் கொஞ்சம் துளி நீண்டுக்கிட்டு இருக்கா, எல்லா பக்கமும் சுற்றியே நின்றுக்கிட்டு தான் இருக்கும். இதில் அப்படி நீண்டுக்கிட்டு இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம், வெரி வெரி ரேர் கலெக்ஷன். கலெக்ஷன்லேயே வெரி வெரி ரேர் கலெக்ஷன். இது மாதிரி நாணயங்கள் கிடைப்பதே அரிது. டூப்ளிகேட் நாணயம்னு யாரும் நினச்சிட வேண்டாம், அதுக்கு நான் தான் பொறுப்பு. 100% ஒரிஜினல் நாணயம். 5 rupees மிஷினில் கொடுத்து 10 rupees அடித்த ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன், வெரி 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 ரேர் கலெக்ஷன். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ரவுண்டு இருந்து பிரிண்ட் ஆகி ரெண்டும் ஒரே மெட்டலில் இருந்திருக்கு. ரெண்டுமே மஞ்சளாகவும் ரெண்டுமே காப்பராகவும் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்ததில்லை. வணக்கம். அதுக்கடுத்து ஒரு ரேர் காயின் காமிக்கிறேன். கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. 1993 ஹைதராபாத் மின்ட்டு. நல்ல கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டமா டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் மின்ட்டு ஒரிஜினலு, 93ங்கிறது ஒரிஜினல், காயின் ஒரிஜினல், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கிராக், விலை கம்மியாக கொடுப்பேன். ஆனால் ரேர் கலெக்ஷன். இது குட் கலெக்ஷனு, குட் காயின் 1993 ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. 1993 ஹைதராபாத். இது சூப்பராக இருக்கும். இன்னொரு காயின், 3 காயின் நண்பரிடமிருந்து வந்திருக்கு. 1993 ஹைதராபாத். அந்த கொஞ்சம் கிராக்காக இருக்கிறது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்கும். டீலர்ட்டையோ அல்லது எங்கேயோ இருந்து நீங்கள் ஒரு 10,000 காயின் இல்லை 1,00,000 காயின் வாங்கினாலும் 93 ஹைதராபாத்தில் இருக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இருக்காது. இது ரேர் கலெக்ஷன் காயின். இது இந்த 5 ரூபா காயின் ரேர் கலெக்ஷன் கிடையாது. 2021 கொல்கட்டா மின்ட்டு 5 rupees காயின். இது அதிகபட்சமான விலை வந்து இது 50 ரூபாய்க்கு போகும், அவ்வளோ. அதுக்கு மேலே இது போகாது. ஆனால் யூஎன்சி காயின் இது ரேட் வேறு. குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு போகும் ஒரு நாணயம். வேண்டும் என்பவர்கள் லைனுக்கு வாங்க. இது என்னுடைய கலெக்ஷனில் இருக்கட்டும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
2004 ஒரு ப்ளஸ் காயின் கிடச்சிச்சு 2000 ரூபா. மும்பை மின்ட்டு 2004 ஒரு ப்ளஸ் காயின் கிடச்சிச்சு. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.